மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்மளோட நினைச்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ திரும்ப தேர்தல் கருத்து கணிப்புலாம் எக்ஸிட் போல்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா, விஜய்க்கு குறைவாக வரும்னு சொன்னவங்க இப்போ திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அதிகமாக வருது, திடீர்னு ஒரு மாற்றம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்களே சார். ஃபஸ்ட்டு கம்மியாக சொன்னாங்க, இப்போ இல்லை அதிகமாக சொல்கிறாங்களே மாற்றி. என்ன நடக்குது? இல்லை, இப்போ லாஸ்ட்டு நமக்கு சொல்லியிருந்தோம், அதாவது எக்ஸிட் போலுடைய ரிசல்ட்டு வருது அப்படின்னா நிறைய பேர் வந்து அவருடைய பிந்தைய கருத்து கணிப்புகள் வந்து சொன்னாங்க. நிறைய பேர்கிட்ட பேசின விஷயம் அது எடுத்தப்பட்டது அப்படின்ற விஷயம் சொல்லும் போது பார்த்தோம்னா, சில பேருக்கு எதிர்பார்த்தது வந்திருக்கிறது மாதிரி ஒரு தகவல், எதிர்பார்க்காத வந்திருக்கிறது மாதிரி அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நிறுவனம் வந்து சரியான முறையில் அந்த சென்சஸ் எடுத்து போட்டது மாதிரி ஒரு தகவல் வருது. பிந்தைய கணிப்பில் வந்து மக்கள்கிட்ட யாருக்கு போட்டிங்கன்னு அந்த நிறுவனம் வந்து ஏற்கனவே 2024 லோக்சபா தேர்தலில் அந்த எக்ஸிட் போலுடைய ரிசல்ட்டை வந்து சொல்லலாங்கும் போது பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அவர்களுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கப்பட்ட ஒரு தகவல். இவ்வளோதான் வரும் அப்படிங்கிறது கரெக்டான ஒரு ரிசல்ட் பாயிண்ட்டை வந்து கையில் வச்சுருக்காங்க. எப்போ சார்? 2024 இது லோக்சபா இல்லை, அப்போது நார்த்தில். ஸோ அப்போது அது வந்து சொல்லலாம் போது அவருக்கு ஒரு இது ப்ரெஷர் கொடுக்கப்படுது, சொல்லாதீங்க அப்படின்னு. பட் அந்த கருத்து கணிப்பை மட்டுமே வந்து பிந்தைய கருத்து கணிப்புங்கிறத வந்து ஒரு மைல்டாக சொல்லப்பட்டு எவ்வளோ சீட்டுங்கிறத அவர் சொல்ல முடியல அவர்னால, அவ்வளோ ப்ரெஷர் கொடுக்கப்பட்டு. ஆனால் அவர் சொன்னது தான் நடந்தது. எத்தனை சீட்டு வரும்னு இன்னமும் ஒரு சார்ட் வச்சுருந்தா சொல்கிறாங்க. ஆக்சிஸ் மை இந்தியாவும் ஒரு மீடியா, இந்தியா டுடே மீடியாவும் நடத்தப்பட்ட அந்த பிந்தைய கணிப்பில் எக்ஸிட் போல் ரிசல்ட்டில் நாங்கள் இவ்வளோ தான் சீட்டு வரும்னு சொல்லி நாங்கள் வச்சுருந்தோம். சொல்லலாங்கும் போது எங்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடி வந்து ஏற்பட்டது, சொல்ல முடியல. ஆனால் அதுதான் வந்தது. அவர்கள் சொல்லப்பட்ட கருத்துக்கள் நிறைய சரியான முறையில் இருந்ததாக ஒரு தகவல் வருது. பட் இங்கே சவுத்தில் பொறுத்த மட்டும் அந்த நெருக்கடிகள் வந்து இல்லை. அதனால் இப்போ அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, கிட்டத்தட்ட நிறைய பேருடைய இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட்டை சொல்லும் போது அவர் ஒரு நபர் மட்டும் சரியான ஒரு விஷயத்தை வந்து கிட்டத்தட்ட சொல்லியிருக்கிற மாதிரி தான் மக்களுடைய பார்வை. அவர் சொன்னதை வச்சு தான் நிறைய சில பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிந்தைய கணிப்பு சொன்னாங்களே, எக்ஸிட் போல் சொன்னாங்களே, அவங்க கூட பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 தான் விஜய்க்கு வருங்கிற மாதிரி சொல்லலாம். இப்போலாம் 55-60 வரைக்குமே போகிறது மாதிரி ஒரு தகவலை வேற சொல்கிறாங்க. ஒரு நிறுவனம் வந்து தொங்கு சட்டசபை தான் வரும்னு அடித்து சொல்லியிருக்காங்க. அப்போ இவர்களுடைய கருத்துனா எதை நோக்கி போகுது அப்படிங்கிறத மிகப்பெரிய ஒரு குழப்பமாக இருக்குது. எல்லா பேருமே இந்த எக்ஸிட் போல் வந்தால் கூட எல்லாருக்குமே மன உறுத்தல், கொஞ்சம் நெருடல் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. மே 4ஆம் தேதி எது வேணாலும் மாறும். இந்த எக்ஸிட் போலுங்கிறது வந்து குறிப்பிட்ட, நான் ஏற்கனவே சொன்னதான், ஒரு 1 லட்சம் 2 லட்சம் பேர்கிட்ட தான் அவர்கள் வந்து எடுத்திருப்பாங்க. இப்போ கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே 4,83,93,325 பேர்கிட்ட வந்து வாக்குப்பதிவு இருக்கு இல்லையா, அவர்கள் வந்து ஒரு 3 லட்சம் பேர்கிட்டே எடுத்துருக்கட்டுங்க. ஓகே, இப்போ 4,80,00,000 பேருடைய வாக்குகள் இருக்கு இல்லையா, அந்த வாக்குகள் யாராருக்கு போயிருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு தான் இப்போ நிறைய பேர் வந்து சில மாற்றத்தை உருவாக்குறாங்க. இப்போ நேற்று கூட ஒரு விஷயம் ஒன்று வந்து இந்த எக்ஸிட் போல் நேற்று கூட ஒருத்தர் விட்டாங்க. அப்போது இந்த ஆக்சிஸ் மை இந்தியாவும் இந்தியா டுடேவும் வந்து ஒரு சரியான ஒரு பார்வையில் பார்த்து, ஏன்னா அவர்கள் வந்து விஜய் பிரச்சாரத்திற்கு தேர்தலுக்கு முன்பாகவே கூடவே இருந்து இவ்வளோ கூட்டம் வர்றதை பார்த்து அவர்களிடம் நிறைய விஷயங்கள் பேசப்பட்ட ஒரு தகவலும் இருக்குது. நீங்கள் கூட்டம் வரலாம் ஓட்டா மாறுன்னு சொல்லுவாங்க, இவ்வளோ கூட்டம் விஜயை பார்க்க வர்றீங்க, நீங்கள் ஓட்டு போடுவீங்களா போட மாட்டீங்களா, யார் வரணும் யார் வர வேணாம், என்ன மாற்றம் எதிர்பார்த்து இவ்வளோ விஷயங்கள் கேட்கப்பட்டது இருக்குது இந்த ஆக்சிஸ் மை இந்தியாவும் இந்தியா டுடேயும். அப்போது அவர்கள் போட்டது போல விஜய்க்குன்னு சொல்லப்பட்ட ஒரு கருத்து இருக்குது. அதை ஒரு லோட் வச்சுக்கிட்டாங்க. அப்போது தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த எக்ஸிட் போலில் போய் அவர்களோட நிறைய பேர்கிட்ட கேட்கும்போது, அந்த பிரச்சாரத்துக்கு போகும்போது என்ன அவர் மக்கள் அவர்கிட்ட சொல்லப்படுதோ அதே தான் வந்து இந்த ஓட்டு போட்டு வெளில வரும்போது சொல்லப்பட்ட கருத்தும் ஒன்றா இருக்குது. ரெண்டையும் மேட்ச் பண்ணுறாங்க. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 95% வந்து ஈக்குவலாக வருது. அதன் விளைவாக தான் ஆக்சிஸ் மை இந்தியா வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க, விஜய்க்கு வந்து கிட்டத்தட்ட 98-120 சீட்டு வரும் அப்படின்னு சொல்லும் போது இது எல்லாரும் பார்வையும் திரும்புது. இப்போ ஆக்சிஸ் மை இந்தியா சொன்னால் அவங்க ஏற்கனவே நிறைய இது பண்ணியிருக்காங்க, சரியான கருத்து கணிப்புகள் பண்ணுவாங்க, லோக்சபாவில் ஒரு விஷயத்தை சொல்லி டிக்ளேர் பண்ணுவோம், இந்த சீட்டு தான் வந்ததுன்னு அவர்களுக்கு தெரியும். மற்ற உடன்படிக்கையில் இந்த மாதிரி பண்ணுறாங்க இல்லையா உங்களுக்கு. ஸோ அப்போ அவர்களுக்கு தெரியும் போது இது சரியாக இருக்குமோன்ற ஒரு அச்சம் வந்து இப்போ மற்றவர்களுக்கு வந்திருக்கு. உடனே நம்ம மாற்றி எதுவும் சொல்லியிருக்கோமா அப்படிங்கிற அளவுக்கு போய் தான் ஒரு 2-3 பேர் இப்போ அவருடைய சீட்டை வந்து அதிகப்படுத்திருக்காங்க டிவிக்கு. ஒரு நிறுவனம் வந்து காமைக்கா, அந்த நிறுவனம் வந்து தொங்கு சட்டசபை தான் வருங்கிறதா டீட்டெயிலாக எக்ஸ்போஸ் போட்டு உடச்சிட்டாங்க. அவர் சொல்கிறதே பார்த்தீங்கன்னா டிஎம்கே 78-95, அண்ணா டிஎம்கே 68-84,
டிவிக்கே 67-81 வரும், இங்கு தொங்கு சட்டசபை உருவாகும் அப்படிங்கிறது. அப்போது இந்த 3 பேருடைய கருத்துக்களும் 3 விதமாக இருக்கு. ஒரு சில பேர் வந்து இவங்க வந்து அதிகம் வருவான்னு சொல்கிறாங்க, ஒருத்தர் இவர் வரது வாய்ப்புன்றாங்க, ஒரு நபர் வந்து டிவிக்கேன்ட்டாங்க, ஒரு நபர் தொங்கு சட்டசபைன்ட்டாங்க, ஒரு நபர் வந்து டிவிக்கேக்கு இப்போ சீட்டை அதிகப்படுத்திட்டாங்க. இப்போ இது எப்படி நீங்கள் பார்ப்பீங்க? அந்த இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட்டுங்கிறது ஒரு எக்ஸாக்ட் போல் ரிசல்ட் இல்லைங்கிறது தான் ஒரு விஷயம் பார்க்கப்படுது. கிட்டத்தட்ட நெருங்கி வரும், நெருங்கி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது மற்றவர்கள் இப்போ அரசியல் விமர்சகர்கள்லாம் பார்க்கும்போது இந்த எக்ஸிட் போலை வச்சு ஒரு கணக்கு பண்ண முடியல, இந்த 2026 தேர்தலை கணிக்க முடியல அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கப்படுது. என்ன காரணம் கேட்டோம்னா, எல்லா பேருமே கிட்டத்தட்ட டிவிக்கே கோட்டு போட்ட விஜய் கோட்டு போட்டோம்னு தான் மக்களுடைய கருத்து இருக்கு. இப்போ விஜயனுடைய கவனத்துக்கும் அதான் வந்தது. இப்போ நேற்று கூட பனையூரில் அவர் வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசும்போது கூட மக்கள், பெண்கள், இளைஞர்கள், இந்த டீனேஜ் இவரெல்லாம் பார்க்கும்போது 2K கிட் ஜென்ஸு கிட்டலாம் விஜய் கோட்டு போட்டதான தகவல் நமக்கு வந்தது. அப்போ இப்படி ஒரு மாற்றம் வருது அப்படின்னா இதை வந்து ஒரு கணக்கு எடுத்துக்க வேண்டாம். நமக்கு 4ஆம் தேதி தான் உண்மையான ரிசல்ட் நமக்கு வரும். மக்கள் நம்மளுக்கு ஆதரவு கொடுத்துட்டு நமக்கு தெளிவாக தெரியுது, எல்லாருக்குமே இது தெரியும். ஒட்டுமொத்தமாக எல்லா பேருமே வியந்து பார்ப்பே அதுதான். இவ்வளோ பேர் நாங்கள் விஜய்க்கு போகிறோம். ஒரு 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 குடும்பத்தில் 2 ஓட்டு இருக்கும்போது 7-8 ஓட்டுகள் விழுந்த விஷயத்தை எல்லா பேருமே பதிவு பண்ணியிருக்காங்க. அப்போ அப்படி இருக்கும்போது இந்த எக்ஸிட் போல் வந்து எப்படி இப்படி வந்திருக்கு அப்படிப்போ அது சில நிறுவனங்கள் பிடித்தவர்களுக்கு பண்ணதான் செய்வாங்க. அது மாற்றம் பண்ணவே முடியாது. இப்போ உங்களை ஒருத்தருக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, இவருக்கு பிடிச்சிருந்தா அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ விஜய் இப்போ தான் வர்றாரு, இப்போ அவருக்கு பண்ணணுன்ற அவசியம் அவர்களுக்கு இல்லைங்கிற மாதிரி தோணி இருக்கலாம் மேபி. ஆனால் ஆக்சிஸ் வந்து நியூட்ரலாக பண்ணக்கூடிய ஒரு நபரை ஏற்கனவே நடந்து சில பிந்தைய கணிப்புகளை சொல்லி வெற்றி பெற்றதும் இருக்குது. அதுதான் மற்றவர்களுடைய பார்வைக்கு தெரியுது. அவரோட அழுது கூட காரணம் அதுதான். நம்மக்கிட்ட இவ்வளவுதான் நான் வருவான்னு சொல்லி ஆணித்தரமாக இருந்தது, ஆனால் அது சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்கப்பட்டுச்சு இல்லையா அப்படிங்கிறத அந்த கண்காண விஷயமும் அதுதான் வராது. ஸோ அதை இப்போ வந்து வேற மாதிரி ட்விஸ்ட் பண்ணி போட ஆரம்பிச்சிருக்காங்க வேற பேர். ஸோ எப்படிலாம் ட்விஸ்ட் ஆகுதுங்கிறத நீங்கள் பாருங்க. அதை இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மேற்கு வங்காளத்தில் யார் வருவார் அப்படிங்கிற ரிசல்ட்டும் அவர்கிட்ட இருக்கு. ஆனால் மற்றவர்களுடைய கருத்து கணிப்பு ஒரு நபர் வருவாங்கன்ற விஷயத்த சொல்லிட்டாங்க. இவங்க தான் வருவான்ற ரிசல்ட் இப்போ கையில் இருக்கு, ஆனால் சொல்ல முடியாத சூழ்நிலை இருக்கார். இப்போ அதை புரிஞ்சுதுங்களா? அப்போ அவர் சொன்னால் சரியா இருந்தாலும் இதை இப்போதைக்கு சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற அன்றைக்கு கொடுக்கப்பட்ட அழுத்தம் இப்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ அதன் விளைவாக தான் மற்ற நிர்வாகம்லாம் பார்த்து அரசியல் பிரமுகர்லாம் ஆக்சிஸ் மட்டும் டிவிக்கு வருது அப்படின்னா அங்கே ஏதோ ஒரு கணக்கு ஒன்று இருக்கு. அப்போ இது வந்து நியூட்ரலாக கரெக்டாக எடுக்கப்பட்ட ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. இப்போ அது அதான் நானும் சொல்லிக்கலுமே விஜய் அவர்களும் அதான் சொல்கிறாங்க. என்னன்னு கேட்டால் 233 வேட்பாளர்களையும் அழைத்து ஒரு 30-40 பேராக ஒரு பாட்டா நிறைய விஷயங்கள் பேசி முடிச்சிருக்கார். மே 4ஆம் தேதி ரிசல்ட் வரும்போது யார் வெற்றி பெறுறீங்களோ அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு உடனடியாக பனையூருக்கு நீங்கள் 20 ரூபா வந்து சேர்ந்துருங்க. ஏன்னா இது முன்னாடி நடந்த சம்பவம் எல்லாருக்குமே தெரியும் என்ன நடந்தது அப்படிங்கிறது 2016. அது மூலியமாக எதுவுமே நடந்துடக்கூடாதுங்கிறதுல அந்த ஃபார்ம் 17C கையில் வாங்கிருங்க இருக்கு. வெற்றி பெற்றவர்கள் அந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டு உடனடியாக வந்து சேர்ந்துடணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டளை நேற்று போட்டிருக்காரு. இப்போது ஏன்னா எது வேணாலும் நடக்கும். இப்போ தொங்கு சட்டசபை வந்ததுன்னு வச்சிங்களேன், எது வேணாலும் நடக்கும் உங்களுக்கு. அதை என்னன்னா இந்த என்ன சொல்லணும்னா குதிரை பேரம்பாங்க உங்களுக்கு, அது பேசப்படும். ஒருத்தர் டோட்டலாக அது பிரெயின் வாஷ் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் மாறும். உனக்கு நான் இவ்வளோ பண்ணுறேன், அவ்வளோ பண்ணுறேன், இது பண்ணுறேன், லைஃப் செட்டில்மெண்ட் பண்ணுறேன், அப்படி இப்படின்லாம் போகும். அந்த மனசை மாற்றுறதுக்கான வேலைகள் நடக்கும். இது நிறைய நடந்திருக்கு. பஸ்ஸில் போன விஷயங்கள் உங்களுக்கு தெரியும், ஒரு ரிசார்ட்டில் போய் தங்க வச்ச விஷயம் உங்களுக்கு தெரியும். நான் இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இப்போ அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துடக்கூடாதுங்கிறதுனால விஜய் இப்போ முழு கவனமாக இருக்கார். அதுக்கு காரணம் எடப்பாடி தொகுதியில் அவருடைய வேட்பாளர் என்ன மாதிரி ஒரு நபர் வந்து மாற்றம் செய்யப்பட்டாருங்கிறது தெரியும் எல்லாருக்குமே. அது விளைவாக அவர் எல்லாத்தையுமே தேர்தல் 23ஆம் தேதி முடிந்த பிறகே எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் ஒன்று பண்ணது, ஃபர்ஸ்ட் மீட்டிங். அவர் சுதார் அரசியல் தெரியாதவன் சொன்ன விஜய் இப்போ என்ன அரசியல் தெளிவாக தெரிஞ்சிட்டு இருக்காங்கன்னு இப்போ எல்லாருக்குமே புரிய வரும். இப்போ எல்லார்ட்டையுமே கூப்பிட்டு வச்சு முறைப்படி அந்த வேட்பாளர்கிட்ட என்ன பேசணுமோ, அவர்களிடத்துல என்ன ஒரு நம்பிக்கை வாங்கணுமோ அதை வாங்கி வச்சிருக்கதா ஒரு தகவல் வருது இப்போ. அதனால் இந்த எக்ஸிட் போல வந்து டிவி கூட ரசிகர்களா, தொண்டர்களா, மக்களா, ஓட்டு போட்டவர்களோ, ஏன்னா விஜய்க்குன்னு போட்டிருப்பாங்க இல்லையா, அவர்கள் வந்து இப்போ சின்ன குழப்பத்தில் இருக்கிற மாதிரி ஒரு தகவல் வரும். ஏன்னா குழப்பத்தை ஏற்படுத்திட்டாங்க.
நம்பிக்கையாக இருந்தாங்க எல்லா பேருமே. நாங்கள் இவ்வளோ போட்டோம் திருமணம் பார்க்கலாம் போது இப்படி ஒரு ரிசல்ட் வந்தால் எப்படிங்கும் போது அதுதான் சொல்கிறேன், இது எக்ஸாக்ட் போல் ரிசல்ட் கிடையாது. குறிப்பிட்டதை சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். அதனால் மே 4ஆம் தேதி தான் நமக்கு தெரியும். விஜயும் அதுதான் கணக்கில் எடுத்திருக்காரு. மே 4ஆம் தேதி தான். மற்றவர்களும் மே 4ஆம் தேதி கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் உண்மையான நிலவரம் தெரிய வரும். 4,50,00,000 வாக்குகள் இன்னும் இருக்குங்க பெண்டிங்கில். 3 லட்சம் தான் அவங்க எடுத்திருப்பாங்க எக்ஸிட் போலில் அதிகபட்சமாக. அப்போ அது போகும் 4,80,00,000 விஜய்க்கு என்ன ஓட்டு விழுந்துருன்னு தெரிய வரும் இல்லையா? இந்த கட்சிக்கு என்ன வந்திருக்கு, அந்த கட்சிக்கு என்ன வரும்னு தெரியும் இல்லையா? இப்போ அதன் விளைவாக தான் கொஞ்சம் பொறுத்திருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நானும் நான் ஒரு விஷயத்தை கேட்டுக்கிறேன். பெண்கள் ஓட்டு அதிகமாக உளுந்துருக்குன்னு சொன்னது நிறைய அரசியல் தலைவர்கள் பேசினாங்க. விஜய்கிட்ட நேரடியாக சொன்னாங்க. விஜய்க்கும் அது தெரியும், அதான் பேசியிருக்காரு. இப்போ டிவிகேக்கு பெண்கள் ஓட்டு ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு தொகுதியிலும் எவ்வளோ போட்டிங்கன்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதை இந்த வீடியோ பார்க்குற பெண்கள் தயவு செய்து பதிவு பண்ணுங்க, சொல்லுங்க. நீ ஒவ்வொரு தொகுதியிலுமே எத்தனை ஓட்டுகள் பதிவாயிருங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதிவு பண்ணுங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு புரிய வரும். இப்போ இவங்க எக்ஸிட் போல் கொடுக்குறாங்களே, இதே எக்ஸிட் போல நீங்கள் கொடுங்க. போட்டவர்கள் நீங்கள் ஒரு விளக்கத்தை கொடுங்க, தப்பு கிடையாது. அப்போ 75,000 பூத்துன்னு சொல்லி கணக்கு வருது இல்லையா? டக்குன்னு ஒரு நாள் ஒரு பூத்தில் போட்டு இந்த வீடியோ பார்த்தோன்னு நீங்கள் கமெண்ட்மெண்ட்டில் டக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் போட்டு போகலாம் நீங்கள். அப்போ ஒரு கணக்கு வரும். அதனால் யாரும் குழப்ப வேண்டாம், குழம்பி போக வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். கண்டிப்பாக நீங்கள் என்ன நினச்சி யார் ஓட்டு போட்டீங்களோ அது வெற்றி வாய்ப்பு கண்டிப்பாக வரும். இந்த சம்மந்தமாக இந்த எக்ஸிட் போல் சம்மந்தமாக வரக்கூடிய இதை அப்படி கடந்து போயிருங்க. எல்லாத்தையும் கடந்து போனார் விஜய். விஜய் கடந்து போயிட்டாரு, தன்னுடைய வேட்பாளரை கடந்து போக சொல்லிட்டாரு. ரசிகர் மக்களையும் கடந்து போயிடுங்க, இது இறுதி முடிவு இல்லை அப்படின்ட்டார். 4ஆம் தேதி வரக்கூடிய அந்த ரிசல்ட்டு தான் சரியான ஒரு தீர்வாக இருக்கும். சார், இப்போ குறிப்பாக இந்த இளைஞர்கள் ஓட்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? 18, 19, 20 வயசு கேட்டகரி ஒன்று, 30 வயசு கேட்டகரி ஒன்று இருக்குல்ல, இத்தனை ஓட்டுகளையுமே விஜய்க்கு விழுந்ததாக ஒரு தகவல் வந்தது. இது விஜய் நேரடியாகவே சொன்னவர்கள் இருக்காங்க. இந்த ஆக்சிஸ் மை இந்தியாவும் நீங்கள் தேர்தலுக்கு முந்தைய கணிப்புலையும் இதுதான் அவர்கள் சொல்லப்பட்ட விஷயம். ஓட்டு போட்டது வந்ததுக்கப்புறம் அந்த எக்ஸிட் போல் எடுக்கும்போது இதுதான் வந்த விஷயம். அப்போ அத்தனை ஓட்டுகள் கிட்டத்தட்ட விழுகும்போது விஜய்க்கு விழுந்திருக்கிற ஒரு தகவல் தான் கன்ஃபர்மேஷனாக வந்தது. இப்போ அவர்கள் ஓட்டு தான் நிறைய ஒரு மாற்றத்தை உருவாக்கியிருக்கு. இப்போ இந்த 2027 ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குறதுக்கு இவருடைய வாக்குகள் தான் அப்படிங்கிற தகவலும் வந்திருக்காது. இப்போ அத்தனை ஓட்டுகளுமே விஜய்க்கு தான் விழுந்திருக்குன்ற அந்த ஒரு அனலைஸ் எடுக்க போய் தான் ஆக்சிஸ் மை இந்தியா டுடே கிட்டத்தட்ட நியூட்ரலாக நடுநிலையோடு அந்த ஒரு ட்ராக் எடுத்து அவங்க சப்மிட் பண்ணியிருக்காங்க. காமிக்கா தொங்கு தான் வருதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க அவங்களும் விசாரிச்சதில்ல. அப்போ கிட்டத்தட்ட மெஜாரிட்டி வருமா, தொங்கு வருமா, டிவிக்கே வருமா, இந்த 3 தான். 3ல் ஒரு சம்பவம் நடக்க போகுது. அதனால் எல்லா பேரும் பொறுத்திருந்து இளைஞர் ஓட்டு கூட இந்த டீனேஜ் 2K கேஸ் ஜென்சி கிட்ட கூட யாருக்கு போட்டிருக்கீங்கிறது பெண்களை கேட்டிருக்கேன். இவர்கள் கூட நீங்கள் பதிவு பண்ணி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சொன்னீங்கன்னா உங்களுடைய ஓட்டுகளும் எடுத்துக்கொள்ளப்படும். கண்டிப்பாக இவர்கள் தான் நீங்கள் போட்டிங்கும் போது யாருக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னு தெரிய வரும். ஏன்னா எதுவும் எப்பவுமே இல்லாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த எல்லா இடங்களையும் 60லேருந்து 90 வரைக்கும் போயிருக்கு. இதை தான் டவுட்டாக சொல்கிறாங்க. ஏன் இந்த 60லேருந்து 90 போச்சு? இவ்வளோ வேகமாக யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க? அவங்க மனசில் என்ன இருக்குது? அதாங்க, நீங்கள் தேர்தல் வாக்குப்பதிவுக்கு முன்னாடி சொன்னதே எல்லாருக்கும் ஒரு விஜயுடைய வாய்ஸ் கூட்டம் இருக்குது, இருக்குது, ஏறநாள் ஆச்சரியப்படலன்னு சொன்னாங்க. வாக்குப்பதிவு நடந்து 6-7 மணிக்கு மேலே 85% வந்தது. கரூரில் 91, பெரம்பூரில் அந்த மாதிரிலாம் நிலவரம் வரும்போது பார்த்தீங்கன்னா இது விஜய்னால மட்டும்தான் வந்திருக்கு. இவ்வளோ வாக்குகள் பதிவானது விஜய்னால தான், இல்லைனா 70 முடிஞ்சு போயிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 22-23% அதிகமாக விஜய் தான் எல்லாருடைய பார்வையுமே இருந்தது. அப்போ அதனால தான் எல்லா பேருமே இந்த வாக்கு வந்ததுனால டிவிகேருடைய அந்த ஸ்டேட்டஸ் உயருங்கிறது மாதிரி ஒரு தகவல் பேசப்பட்டுச்சு. பட் அதாவது எக்ஸிட் போல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் உண்மையிலே அது ஒரு தேவையில்லாத விஷயமா தான் நான் பார்க்கிறேன். நிறைய பேருடைய பார்வை அப்படி தான் இருக்குது. காரணம் குழப்பம். இது மக்கள் ஒரு தெளிவான முன்னதில்லை. 4ஆம் தேதி வரைக்கும் அவங்க வேலையை பார்த்துட்டு பேசாமல் இருப்பாங்க. 4ஆம் தேதி யார் வராங்க தெரிஞ்சுக்க போகிறாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடி தேவையில்லாமல் விட்டு மிகப்பெரிய குழப்பத்தை சர்ச்சையை உருவாக்குறதா இந்த பிந்தைய கணிப்பு, அதாவது எக்ஸிட் போலுங்கிற ஒரு விஷயமா இப்போ பார்க்கப்படுது. ஆனால் இது எல்லாமே 2026 கணிப்பு உடைச்சி எரியும். இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு தலைவர் அவங்க கூட இதை சொல்லியிருந்தாங்க. என்ன நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு எக்ஸிட் போல் ரிப்போர்ட் வருது அப்படின்னு சொன்னப்போ அவங்களும் இதே தான் சொன்னாங்க. இப்போ அவங்க உயிரோடு இல்லை. அந்த பெருந்தலைவரும் சொன்னாங்க, எஸ், என்னுடைய ரிசல்ட் வரும்போதோ
உங்களுடைய எக்ஸிட் போல் எல்லாமே டோட்டலாக மாறும்னாங்க. சொன்ன மாதிரி அவங்க ஜெயிச்சும் காமிச்சாங்க. எஸ், அதுதான் நம்மளுக்கு வந்து ஞாபகம் வருது. நிறைய சம்பவம் மூலம் இருக்குங்கிற விஷயமும் இருக்குங்க, அது எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் பெண்கள் ஓட்டு 18லேருந்து 31 வயசு ஓட்டு, இந்த 2 ஓட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்க போகுது அடுத்தது. ஒரு மாற்றத்தை உருவாக்குறதுக்கான வாக்குகள் தான் இவர்களுடைய வாக்காக எல்லாருடைய பார்வையும் இருக்கு. ஸோ இவங்க தான் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கிடைச்சாலே போதும் அப்படிங்கிற மாதிரி பலதரப்பட்டும் சொல்கிறாங்க. சார் இவங்க 2 பேர் யாருக்கு மேஜராக ஓட்டு போட்டாங்கன்னு தெரிஞ்சாலே போதும் சார், இவ்வளோ தூரம் நம்ம மண்டியை பிச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரத்தில் நம்மகிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, சார் கருத்து கணிப்பு வந்து இதுக்கு முன்னாடிலாம் நம்பினீங்க நம்பாது, அது உங்கள் விருப்பம். 2026 மட்டும் எதுவுமே நம்பாதீங்க சார். அந்த எக்ஸிட் போல் எடுத்தவங்களே கூட சொல்கிறது கூட எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் இருக்குது. என்கிட்ட சொன்னதெல்லாம் உண்மையான கூட எங்களுக்கு டவுட் இருக்குன்றதை அவங்களும் சொல்கிறாங்க. இந்த கணிப்பை நிர்ணயிக்க முடியலன்ட்டாங்க. 2026 தேர்தலை பிரபல அரசியல் நிபுணர்களே கணிக்க முடியலன்ட்டாங்க. காரணம் விஜய் சார். விஜய் வந்ததுனால, வருகையினால மட்டுமே தான் சொல்றாங்க. அதான் நிஜம் கூட. விஜய் வந்ததுக்கு அப்புறமா எல்லாருக்குமே ஒரு கணிப்பு இருந்தது. வருவதற்கு முன்பாக, விஜய் வருவதற்கு முன்பாக நாங்கள் மைண்ட் செட் பண்ணியிருந்தாங்க, சாலிடாக நாங்கள் வந்துடுவோம்னு. விஜய் வருகையினால இந்த வாக்கு உயர்ந்ததுனால, வாக்குகள் அதிகமாக பண்ணதுனால ஒரு குழப்பம் உருவாச்சு. எல்லா பேருமே இந்த 2020 தேர்தலை வந்து கணிக்கவே முடியாது, வாக்குகள் எண்ணப்படும் போது தான் தெரிய வரும்னு சொல்லிட்டாங்க. அதனால் இது ஒரு சும்மா ஒரு மாடல். நீ ஒரு எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க தெரியுமா உங்களுக்கு, அதுவே எக்ஸாமில் வராது உங்களுக்கு. அதை போய் இதுதான் கொடுப்பாங்க. பப்ளிக் எக்ஸாமில் நீங்கள் போனீங்கன்னா வேஸ்ட், அங்கே கேட்கப்பட்ட கேள்விகள் வேறையாக இருக்கும். அது மாதிரி தான் இது ஒரு மாடல் கொடுத்துருக்காங்க. இறுதியான ஒரு முடிவு வந்து மே 4ஆம் தேதி தெரியும். ஏன்னா அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நேற்று வேற ஒன்று சொன்னாங்க, 20 தான் வரும்னாங்க, இன்னைக்கு வந்து 60 ஆக்கிட்டாங்க, அப்புறம் 75 ஆக்குறாங்க, ஏற்றிக்கிட்டே போகிறாங்க டிவி கேக்கு. எஸ், ஒரே நாளில் வந்து டோட்டலாக மாறுது, உயர்ந்து போகுது, இப்போ சீட் அதிகப்படுது. ஆமாம், எக்ஸிட் போலில் இப்படி உயர்ந்து நான் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் தேர்தல் மாதிரி. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் சார். இன்னும் நிறைய தகவல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. தேர்தல் நெருங்க, அதாவது தேர்தல் முடிவுகள் நெருங்க நெருங்க நிறைய தகவல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துட்டு இருக்கு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி சார். நன்றி.